வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து தினமும் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அதில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதுலாம் தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள்லாம் வளமான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்ற குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை பெற்று ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கலாம். ஸோ பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு சரி பண்ணக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூல ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது மனிதர்களினுடைய உடலின் எலும்புகளினுடைய தேய்மானத்தை குறைக்குது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வச்சு நம்மளுடைய பேலன்ஸ் தடுமாற செய்யாமல் ஆரோக்கியமாக நம்ம வலிமையாக இருக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் தினமும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வருவர்களுக்கு எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனை ஏற்படாது. குறிப்பாக மூட்டு வலியெல்லாம் இருக்காது. பெரியவர்கள்லாம் ஒரு தினமும் ஒரு பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு வரும்போது அவங்களுக்கு மூட்டு வலியெல்லாம் இருக்காது. அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கண்கள் ஒளி பெறுவதற்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நிறைய பேருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, புற ஊதா கதிர்கள், இந்த UV ரேஸ் அதிகமாக கண்களில் படக்கூடிய ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் இரவு நேரங்கள்லையும் அதிகமான நேரங்கள்லையும் நம்ம பயன்படுத்துறது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளால் நமக்கு கண் பார்வை மங்குறது, அதுக்கப்புறம் மாலை கண் நோய், AMDன்னு சொல்லக்கூடிய மாகுலர் டீஜெனரேஷன், கண் கருவிழியினுடைய சிதைவு ஏற்படக்கூடிய நோய் எல்லாம் பலவிதமான இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். விட்டமின் A என்று சொல்லக்கூடிய சத்து இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்து கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் விட்டமின் A இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம். தினமும் ஒரு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அந்த மங்கலான பார்வையெல்லாம் சரி பண்ணப்படும். கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொண்டு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக பேரிச்சம்பழம் இருக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். பேரிச்சம்பழம் இரும்பு சத்து கொண்டிருக்கிறதால குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரை அனைவருமே பேரிச்சம்பழத்தை தினந்தோறும் சாப்பிட்டு வரலாம். இதனால இரும்பு சத்து குறைபாடு அவங்களுடைய உடல் நீங்கும். ஏன்னா இரும்பு சத்து குறைபாடு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களையும் குறைபாடு ஏற்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபின் குறைந்து போயிடும். இதனால அவங்களுடைய உடல்ல ஆக்சிஜன் முறையாக கடத்தி செல்றதுக்கு ஹீமோகுளோபின் ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால அவங்களுக்கு மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, குமட்டல், இந்த மாதிரி அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு இரும்புச்சத்து வேணும் அப்படின்றதுக்காக அவங்க பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இரும்புச்சத்து வளமான அளவில் கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய அளவு அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகி அந்த ஹீமோகுளோபின் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். அதனால் அந்த அனீமியாவுக்கான அறிகுறிகளாக நமக்கு இருக்காது. குறிப்பாக ரத்தத்தில் எந்த விதமான கிருமிகளுமே இருக்காது. ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. ஒவ்வாமை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். நாம் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடும் போது குறிப்பிட்ட சில சுற்றுச்சூழல்களில் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்வினையாக அலர்ஜியாக நமக்கு ஏற்படுத்திடும். நிறைய பேருக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளில் கூட அலர்ஜி ஏற்படும். உணவுகள், ஃபுட் அலர்ஜியும் நிறைய பேருக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வாமை இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா நபர்களுக்கு நபர் அது வேறுபட்டுட்டே இருக்கும். அதனால அவங்க தொடர்ந்து நிறைய பேர் ஒவ்வாமை இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பேரிச்சம்பழங்களை அதிகம் சாப்பிட்டு வரணும். தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த அலர்ஜி பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஸோ அலர்ஜி உங்களுக்கு இனிமேல் ஏற்படாது. உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் அதிகரித்துக் கொள்வதற்கு, அதாவது நம்மளுடைய உடம்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள், இயல்பான எடைக்கும் குறைவான உடல் எடை கொண்டவர்கள்லாம் தினந்தோறும் பேரிச்சம்பழங்களை நல்லா அரைச்சி அது சூடான பாலில் தினமும் 3 வேளை போட்டு அருந்தி வந்தாங்க அப்படின்னா
உடல் எடை வந்து அவங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய திறனும் கிடைக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய உடல் எடையை வந்து மீட்டுக்கொண்டு இயல்பான அந்த உடல் தேகத்தை பெற்றுக்கொண்டு பக்க விளைவுகளே எல்லாமே உடல் எடையை அதிகரித்து ஸ்ட்ராங்காக அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இன்று பலரும் புகையிலை, சிகரெட், பீடி, மது போன்ற பல வகையான போதை பழக்கத்தை உபயோகித்து உடலையும் மனதையும் வந்து கெடுத்துக்கிறாங்க. ஸோ உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் கெட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்களாம் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த போதை பழக்கத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற அந்த எண்ணமும் வராது. இவ்வளவு நாட்களாக போதை பழக்கத்தால் அவங்களுடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின், நச்சு, கிருமிகள் அது எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றிக்கலாம். கழிவுகள், கிருமிகள் அனைத்தையுமே வந்து வெளியேற்றிக்கலாம் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது. ஸோ நமக்கு வந்து 2 நன்மைகள் கிடைக்குது. அதாவது போதை பழக்கத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணமும் நமக்கு வராது. போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டுருவோம். அதில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், போதை பழக்கத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் எல்லாமே நம்ம வெளியேற்றிக்கலாம். வயிறு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றது, மாசடைந்த நீரை வந்து அருந்துவது மற்றும் சீதோஷ நிலை, அதாவது நமக்கு இந்த பருவ காலங்களால் மாற்றங்களாலும் சிலருக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனையான இந்த வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன்லாம் ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கால் அவதியுறக்கூடிய நபர்கள் தொடர்ந்து 3 வேளை பேரிச்சம்பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். இதனால் வயிற்றுப்போக்கு வந்து இருக்கும், உடலுக்கு பலமும் கிடைக்கும். அதாவது பேரிச்சம்பழங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கில் உங்களுடைய உடல் இழந்த பலத்தையுமே நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். மீண்டும் வராமல் தடுத்து புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்களை அழிக்கக்கூடிய சக்தி, செல்களை வந்து அழிக்கக்கூடிய சக்தி எல்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்களுக்கெல்லாம் சிறுநீரக புற்றுநோய், குடல் புற்றுநோய் இது மாதிரி நிறைய புற்றுநோய்கள் வந்து ஏற்படக்கூடிய ஆபத்து குறைவாக இருக்கிறதால பல மருத்துவ ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். எந்த புற்றுநோய் செல் பரவலுமே நமக்கு வந்து வராது. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஃபுட்ஸ், அதாவது மாமிச உணவுகளை தொடர்ந்து அடிக்கடி வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, மாவு பொருட்களான ஆகியிருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது, நார் சத்து குறைவாக, நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிறது எல்லாமே மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து காரணமாக அமையும். அதாவது குடல்ல மலம் வந்து இறுகி போவதால் அது வந்து வெளியேறுவதற்கு சிரமப்படும். இதுதான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மலச்சிக்கலான அவதிப்படுபவர்கள் தினமும் 3 வேளை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து, குறிப்பாக உங்களுடைய அந்த இறுகி போயிருக்கக்கூடிய மலத்தை வந்து மிக எளிமையாகவே வந்து உங்களுக்கு வெளியேற்றிவிடும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை எடுத்துட்டீங்கன்னா நார் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் முறையாக வந்து நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம். அதாவது ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உடலில் வறட்சியை ஏற்படுத்தும், தோல் சுருக்கங்களை ஏற்படுத்தும், கண் பார்வையை கூட அது நமக்கு வந்து பாதிக்கும். ஏன்னா கண்களிலும் அது வந்து வறட்சி ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் வந்து நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுவும் குறிப்பாக இப்போ கோடை காலங்களில் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போது நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. செரிமானம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஸோ தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலம் பெறுங்க. தீமைகளிடமிருந்து விலகிடுங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.